அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கலக்கலான டேஸ்ட்டில் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிற மாதிரி மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம செய்யாத ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீல் மேக்கர் வச்சு கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 கப் அளவுக்கு நான் மீல் மேக்கர் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இதை வந்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வெந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெசிபி பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து இதை 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க தண்ணியெலாம் வந்து ஃபுல்லாக நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஊறும்போது தண்ணி வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு மீல் மேக்கர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறனால அதிலே வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு, இருக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ வந்து நல்லா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கிறிஸ்பி ஆகிற டைமில் உங்களுக்கு ஆயில் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இது போல் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இது போல் நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது நல்லா ஃப்ளேவராக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சின்னதாக 2 துண்டு பட்டையும் ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 3 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த வாசமும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறமா தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவோ குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக 3 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா ஜூஸியாக வதங்கி வரணும். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இது போல் மூடி வச்சு வேக வைக்கும்போது நல்லா சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். அதுக்காக தான். இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துச்சு. ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஜூஸியாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா வதங்கணும். அதுக்கப்புறமா இது கூட லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு கூடவே அரைக்கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
தேங்காய் பால் சேர்த்துட்டு இது போல் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும். இல்லைன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா திரிஞ்சு போன மாதிரி கூட ஆயிரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா திரிஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக வரும். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கு மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு நல்லா கிண்டிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான அட்டகாசமான ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.